தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நடிகர் ரஜினிகாந்தை யாரும் மிரட்ட முடியாது. எந்த மிரட்டலுக்கும் அவர் அடிபணிய மாட்டார் என்பது நாடறிந்த உண்மை. எனவே திமுக மிரட்டியது என்று சொல்லுவது அப்பட்டமான பொய்யே. அதை இன்னைக்கு விஜய் கட்சிக்காரங்க சொல்றாங்கன்னா அரசியல் ஆதாயம் தேடி அவர்கள் அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்லலாம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் எங்களுடைய நண்பர். எங்களுக்கு அதாவது 1996 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்த நபர் நம்முடைய மாண்புமிகு எங்களுடைய மரியாதைக்குரிய நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். எனவே அவரை பற்றி எந்த குறையும் திமுகவை பற்றி சொல்லாது. இந்தியாவில் இருக்க மக்களுக்கு சாப்பாட்டுக்கு கேஸ் கொடுக்க முடியாத மோடி இந்தியாவை காப்பாற்ற போறாரா? அமெரிக்காவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு இன்றைக்கு என்ன பண்றாரு? நாங்க அமெரிக்காவினுடைய அடிமைகளாக நம்மளை எல்லாம் வைத்திருக்கிறார். அதுதான் அவர் இந்த 11 ஆண்டு காலத்தில் செய்திருக்கிற மிகப்பெரிய சாதனை என்று சொல்ல முடியும். அதை தவிர வேற வேலையே கிடையாது அவங்களுக்கு. சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கு. இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான். எல்லா பேப்பர்லையும் பாருங்க, ஒவ்வொரு மாநிலத்திலையும் எந்தெந்த கலாட்டாக்கள் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது, என்னென்ன அடிதடி சண்டைகள் நடக்கிறது, என்ன கலவரங்கள் நடக்கிறது என்பதெல்லாம் தினசரி பேப்பர்களில் வந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் அதுல 100ல் 1 பங்கு வந்தா பெரிய விஷயம். எனவே தமிழ்நாட்டிலே தான் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கு. மானாமதுரை கேஸ்ல அவரோட மரண வாக்குமூலத்திலையும் சரி, போலீஸ் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லையும் சரி, அவர் அடிச்சு துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதா அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. நம்ம போலீஸ் மேல என்ன நடவடிக்கை? சிபிசிஐடி விசாரணைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. நாங்கள் யாரையும் தவறு செய்தால் யாரையுமே எங்களுடைய முதலமைச்சர் காப்பாற்ற மாட்டார். இது சிபிசிஐடி விசாரணையில உண்மை தெரியும். நம்ம ஏடிஎம்கே ஆட்சியில ஒரு சாத்தாங்குளம் சம்பவம், ஒரு கோயம்புத்தூர் சம்பவத்தை, பொள்ளாச்சி சம்பவத்தை வச்சு நம்ம அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். திமுக ஆட்சியில அவங்க சொல்றது 27 லாக்அப் டெத் மரணங்கள், லாக்அப் டெத் மரணங்களை பத்தி ஏடிஎம்கே ஆட்சியில நாங்க பேசவே முடியாது. தினசு எத்தனை நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு லாக்அப் டெத் மரணங்கள்லாம் நடந்திருக்கு. அதனால லாக்அப் டெத் மரணங்கள் ஏடிஎம்கே ஆட்சியில கிடையாது, திமுக ஆட்சியில தான் 27 அப்படின்னு சொன்னா அதை விட அப்பட்டமான பொய் வேற எதுவும் இருக்க முடியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் லாக்அப் டெத் மரணம்னா அதுக்கு விசாரிச்சு உரிய தண்டனை நடவடிக்கை எடுக்க போறோம், தண்டனை கொடுக்க போறோம். நாங்க யாரையும் அடிச்சு கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது, அவங்களுக்கு தான். சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குன்னு தூத்துக்குடி மாணவி பாலியல் வன்கொடுமையில அங்கொன்றும் இங்கொன்றும் ஒரு சில சம்பவங்கள் நடப்பது உண்டு. ஆனால் இந்தியாவு என்று எடுத்துக்கொண்டோமே, ஆனால் இங்க இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கக்கூடிய மாநிலம், பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு என்றுதான் சொல்லுகிறேன். ஆக எந்த சம்பவமே நடக்கலைன்னு நம்ம சொல்ல முடியாது. எஃப்ஐஆர் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் இன்றைக்கு சிறப்பான மாநிலம், பாதுகாப்பான மாநிலம். சிலிண்டர் தட்டுப்பாடு இல்ல தமிழ்நாட்டுல எங்கேயும் இல்ல. போன் பண்ணா உடனே நானே தருவேன் சொல்லிருக்கிறேன். சிலிண்டர் தட்டுப்பாடு தமிழ்நாட்டுல எங்கேயுமே இல்ல. போன் பண்ணா நானே சப்ளை பண்ணேன் அப்படின்னு சொல்லி பிஜேபி ஒரு காலம் அவர் பதுக்கி வச்சிருக்காரு எனக்கு தெரியல. தேசிய ஜனநாயக கூட்டணியை பார்த்து திமுகவுக்கு பயம் வந்து விட்டதுன்னு சொல்லி பாஜக விமர்சனம் பண்றாங்க. பிரதமர் மோடி கூட எங்களுக்கு ஏங்க பயம்? அவங்க தாங்க பயந்து ஒவ்வொருத்தரைய காலையா உறிந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, எங்களோட கூட்டணிக்கு வான்னு. எங்களுக்கு என்னங்க பயம்? நாங்க ஜில்லுன்னு போயிட்டு இருக்கோம். 2026 நாங்க தான் ஜெயிக்க போறோம். அது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் அவங்க இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்காங்க. தொகுதி உடன்பாடு கூட பண்ண முடியாம தடுமாறிட்டு. தேசிய ஜனநாயக இன்னும் கட்சிகள் சேரும், தமிழக வெற்றி கழகம் போறோம். எத்தனை கட்சிகள் தேசிய ஜனநாயக அதாவது என்டிஏல சேர்ந்தாலும் இன்றைய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை தமிழ்நாட்டில் அவர்களால் எதுவுமே செய்ய முடியாது. கரூர் சம்பவத்துல செந்தில் பாலாஜி சம்மனுக்கு சிபிஐ வர வச்சிருக்காங்க. அது கூட ஒரு ஏங்க, ஆஸ்பத்திரியில போய் அடிபட்டவங்களை பார்க்க போன ஒன்றை தவிர அவர் எந்த பாவமும் செய்யல, எந்த தப்பும் செய்யல. ஆனா அவர் இன்றைக்கு அழைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது திமுகவை மிரட்டி பார்க்கின்ற செயலாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனா நாங்க அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். செந்தில் பாலாஜி இதெல்லாம் பல முறை சந்திச்சவர், ரொம்ப தைரியசாலி, மிக தைரியமாக அதை எதிர்கொள்வார். என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் கொண்டு வரதான் சிபிஐ சமாளிக்கிறது பரவலா. அது மோடிக்கு அமித்ஷாவுக்கு உண்டான வெளிச்சம், எங்களுக்கு தெரியாத இந்த வெளிச்சம்.